वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति. ओं नमो वेङ्कटेशाय. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दम् मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய இந்து தர்மத்தில் பலவிதமான செயல்கள் செய்யும் முன்பு அதை குறித்து ஒரு மனோநிலை வைத்து கொண்டு அதை செய்கிறோம். அதனாலேயே ஒவ்வொரு காரியம் செய்யும் பொழுது தியான ஸ்லோகம் என்று ஒன்று சொல்கிறோம். இந்த பகவத்கீதையினுடைய தியான ஸ்லோகத்தில் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன கிரதிதாம் புராணமுனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாமிருதவர்ஷிணீம் பகவதீம் அஷ்டாதசாத்யாயினீம் அம்பத்வாமனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷினீம் என்று ஆரம்பிக்கிறோம். அம்பத்வாம், ஹே அம்பா தாயே அப்படின்னு கூப்பிடுறோம். பகவத்கீதையான தாயை துவாம் அனுசந்ததாமி, உன்னை அனுசந்தானம் செய்கிறேன். அகம் அனுசந்ததாமி, உத்தம புருஷத்தில் இருக்கு, நான் செய்கிறேன், அனுசந்தானம் செய்கிறேன். எப்படிப்பட்ட பகவத்கீதை? பவத்வேஷினி, இந்த சம்சாரங்கிறத அறுக்கக்கூடியதான, பிறப்பு இறப்பு என்று சொல்லக்கூடியதான இந்த சம்சாரத்தை துவேஷிக்கக்கூடியதான உள்ள இந்த பகவத்கீதையான தாயே உன்னை அனுசந்தானம் செய்கிறேன் என்று ஆரம்பிக்கிறோம். அது ஒன்று இல்லாமல் பார்த்தாய பிரதிபோதிதாம், பார்த்தனின் பொருட்டு. பார்சன் என்றால் பிருச்சுவின் மகன், பிருச்சு என்றால் குந்திக்கு பிருச்சு என்ற பேர், அவருடைய மகனுக்கு பார்த்தன் என்ற பேர். பார்த்தாய, பார்த்தாய நாலாவது வேற்றுமை. பார்த்தனின் பொருட்டு பிரதிபோதிதாம், உபதேசிக்கப்பட்டது. யாரால் என்றால் பகவதா நாராயணேன ஸ்வயம், மூன்றாவது வேற்றுமை. பகவானாகிய ஸ்வயமான பகவானாகிய நாராயணனால் ஸ்வயமே உபதேசிக்க பண்ணப்பட்டது. அது ஒன்று இல்லாமல் வியாசேன கிரதிதாம் புராணமுனினா, புராணமுனினா மனநசீலா முனிஹி அப்படின்னு அர்த்தம் பண்ணுறது சாஸ்திரத்தில். மனனம் பண்ணிகிட்டே இருக்கா, அவள் தான் முனி. புராணமுனினா, ரொம்ப பழமையான முனியானா. அப்பேற்பட்ட வியாசேனா, வியாச மகர்ஷியினால் கிரதிதாம், நன்றாக கட்டப்பட்டுள்ளது. எங்கேன்னா மத்தியே மகாபாரதம், மகாபாரதத்துக்கு நடுவில் நன்றாக கட்டப்பட்டுள்ளதான அம்ப துவாம் அனுசந்ததாமி என்று அங்கே அன்வயம் பண்ணணும். அது ஒன்று இல்லாமல் அத்வைதாமிருத வருஷினி, அத்வைதம் என்ற அமிர்தத்தை எப்பொழுதும் வருஷிச்சுட்டே இருக்கக்கூடிய பகவதீம், இதுவும் பகவதி தான். பகவதீம், பாக்யம் என்ற சொல்லை உடையதான பகவதீம் அஷ்டாதசாத்தியாயினீம், 18 அத்தியாயங்களை உடையதான ஹே அம்பா துவாம் அனுசந்ததாமி, உன்னை நான் அனுசந்தானம் செய்கிறேன். பகவத்கீதே துவாம் அனுசந்ததாமி அப்படின்னு ஆரம்பிக்கிறோம் இந்த ஸ்லோகத்தை. அதற்கு முன்னாடி நம்ம குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்தோட இந்த நிகழ்ச்சியை துவங்கலாம்.
श्रीगुरुप्रार्थना। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः। गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। श्रीनिवास प्रार्थना। नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यमनन्ताय नमो नमः। अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः। श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटिब्रह्माण्डनायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वरस्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्णपरमात्मनः अनुग्रहेण समस्तप्रपञ्चस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसंवत्समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थं परस्परसौमनस्य सिद्ध्यर्थं समस्तपापक्षयार्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणं करिष्यामहे। श्रीगीता प्रार्थना। श्रीवत्साङ्गं महोरस्कं वनमाला विराजितं शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना। व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवा नीतिर्मतिर्मम। श्रीभगवानुवाच हन्तते कथयिष्यामि दिव्या ह्यात्मविभूतयः प्राधान्यतः कुरु श्रेष्ठ नास्त्यन्तो विस्तरस्य मे। அடுத்ததாக திரு உவே அனந்தபத்மநாபாச்சாரியார் நாம் சொன்ன ஸ்லோகங்களுக்கு வியாக்கியானம் செய்வார். அதை கேட்டு மகிழ்வோம். श्री भगवान उवाच हन्तते कथयिष्यामि विभूतिरात्मनः शुभाः
பிராதான்யதः குரு ஸ்ரேஷ்ட நாஸ்த்யந்தோ விஸ்தரஸ்ய மே. ஓம் நமோ பகவதே வெங்கடேஷாய. கேட்குற சிஷ்யனுக்கு எவ்வளோ வேணால் சொல்லலாம். அதுவும் கேட்டுட்டு உம்முன்னு உட்காந்துக்காமல் நிறைய அதை பற்றி ஆராய்ச்சிகள் பண்ணி அதில் இன்னும் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியதான ஒரு சச்சிஷ்யனுக்கு ஆச்சாரியர்கள் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுப்பான். கிருஷ்ணன் தன்னுடைய அவதார பிரயோஜனமே இதற்காகத்தான் என்பதற்காகத்தான காத்து கொண்டிருந்தான். அது ஒரு வாய்ப்பு இல்லையா பெருமாளுக்கு? இப்படி ஒரு சச்சிஷ்யன் தனக்கு கிடைத்து அவன் மூலமாகத்தான் பகவத்கீதையை வெளியிட வேண்டும் என்பதற்காகவே காத்து கொண்டிருந்தான் பரமாத்மா. அது மட்டும் இல்லை, எதற்கும் கலங்காத அர்ஜுனனுக்கு உள்ளே புகுந்து ரிஷிகேசனான கிருஷ்ணன் அவனை கலங்கி தன் திருவடியில் அவனை சரணாகதி செய்து எனக்கு எல்லாத்தையும் உபதேசம் பண்ணி எச்ரேயஸ், எது ஸ்ரேயஸோ, எது எனக்கு வேணுமோ அப்படிலாம் சொல்லலை, எது எனக்கு ஸ்ரேயஸோ நன்மை பயக்குமோ உயர்ந்ததோ அதை எனக்கு உபதேசம் பண்ணு இப்படி பிரார்த்தித்தான். அவன் எதிர்பார்த்தபடியே அர்ஜுனன் ரியாக்ட் பண்ணான். தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். இவர் மட்டும் எதிர்பார்த்துட்டு அந்த சைட்லேருந்து எந்த ரியாக்ஷனும் இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. ஆகையால் தான் நீங்கள் பார்க்கலாம், இந்த பகவத்கீதை சரி, பாகவதம் சரி, இல்லை மகாபாரதம் சரி, ஹே ராஜன் குருநந்தன கௌந்தேய பரதர்ஷப அப்படின்னு ஒரு சம்போதனம் இருக்கும். சம்போதனம்னா அர்த்தம்னா விழிச்சொல், அவரை அழைப்பது. ஹே ராஜன் குருநந்தன தனஞ்சயா கௌந்தேயா, பகவத்கீதையில் இதெல்லாம் பார்க்கலாம். அங்கே பாகவதம் மகாபாரதத்தில் பரத ரிஷப குருநந்தன அப்படின்னு கேட்பா, கூப்பிடுவா. எதில் தானே உட்காந்துருக்கா, இவர் தானே சொல்லிட்டு இருக்கார், அதை தானே கான்சன்ட்ரேட் பண்ணி கேட்டுருக்கா, புதுசாக எதுக்கு ஒரு தடவை கூப்பிடணும் அப்படின்னு கேட்டால், இதுவரையிலும் நீ என்னவான கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாம், முன்ன பின்ன யோசிச்சிருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது மனசில் வாங்கிட்டு இருக்கலாம். பட் இப்போ சொல்லக்கூடியதான சப்ஜெக்ட் மேட்டர் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அது ஆகையால் நீ என்ன பண்ணணும்னா அதை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி கேட்கணும். காக்னேஷன் அப்படின்வா இல்லையா ஆங்கிலத்தில், காக்னேஷன் சரியா, காக்னிசன்ட் இல்லை, காக்னேஷன். ரொம்ப டீப்பாக கான்சன்ட்ரேட் பண்ணி டைவர்ஷன் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் பர்ஃபெக்டாக அதை கவனித்து சொல்கிறதுக்கு பேர் என்ன அர்த்தம், காக்னேஷன் அப்படின்னு பேர். ஏ ராஜன்னு, ஓகே இப்போ சொல்கிறதான விஷயம் ரொம்ப முக்கியமானது, நல்லா உன்னிப்பாக கவனித்து கேளு என்று அதற்கு பொருள் சொல்ல வேண்டும். உன்னுடைய விபூதிகளை பற்றி சொல்லு, உன்னுடைய யோகத்தை குறித்து சொல்லு, விஸ்தாரமாக சொல்லு. குறைச்சி சொன்னியே, ரொம்ப கட் பண்ணி சொல்லிட்டியே, கட் ஷார்ட் பண்ணி சொன்னியே, அட்லீஸ்ட் இப்போயாவது விஸ்தாரமாக சொல்லுன்னா. பெருமாள் சிரிச்சான், கிருஷ்ணன் என்ன போய் சொல்கிறியேடாப்பான்னா. ஏன்னா சர்வஜன் சர்வசக்தனான என்னாலையும் முடியாத காரியம் ஒன்று உண்டுன்னா லோகத்தில், இதுதான். என்னது? என் பெருமையை நானே சொல்லி பூர்த்தி செய்து கொள்வது. ஒருத்தர் சொன்னார், சங்கியாதும் நைவ சக்கியந்தே குணதோஷாச்ச சாருங்கினாகனர். பெருமாளுடைய கல்யாண குணங்களையும் பெருமாளுடைய தோஷங்களையும் எண்ண முடியாதுனர். என்னையா இது, என்ன இப்படி சொல்கிற ஸ்லோகம், இப்படி கூட ஸ்லோகம் சொல்லுவாளானர். ஆமாம்ப்பா, பெருமாளிடத்தில் கல்யாண குணங்களுக்கு எல்லை இல்லை, அதனால் சொல்ல முடியாது. பெருமாளிடத்தில் தோஷம் இல்லவே இல்லை, அதனால் சொல்ல முடியாது. ஆனந்தியாத்து பிரதம அபாவா, இன்ஃபினிட்டி. திருக்கல்யாண குணங்களுக்கு எல்லை கிடையாது, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அதனால் அதுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்றது முடியாது. இந்த கூரத்தாழ்வான் கதை ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, இது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த இடம். கூரத்தாழ்வான் மகாலட்சுமி தாயாரை பார்த்து கேட்டார், தாயே மகாலட்சுமி உனக்கு என்னென்ன திருநாமங்கள்னு கேட்டார். அவன் நிறைய பேரெல்லாம் சொன்னான். அதில் ஒரு பெயர் அவளுக்கு சர்வஜா என்பது பெயர், எல்லாம் அறிந்திருப்பவள் அப்படின்னு அர்த்தம். டக்குன்னு கூரத்தாழ்வான் அதை கேட்ச் பண்ணார், அந்த வார்த்தையை. சர்வஜான அர்த்தம், எல்லாம் தெரிஞ்சவள். கரெக்ட், ஓகே. அப்படியானால் உன்னுடைய மகிமை அதனுடைய எல்லை, உன்னுடைய மகிமைக்கு என்ன எல்லை, எது பவுண்டரி, எது பார்டர், உன் மகிமையினுடையதான எல்லையை சொல்லேன் அப்படின்னு திருவான மகாலட்சுமி கூரத்தாழ்வான் கேட்ட கேள்விக்கு பதில் தெரியாதனால திரு திரு என்று முடித்தாள்.
திருனா மகாலட்சுமி, பதில் தெரியலனா எப்படி முடிக்கணும்? திருவான மகாலட்சுமிக்கு பதில் தெரியலனா அவள் திருன்னு முடித்தாள். என்னம்மா சர்வஜான்னு சொன்னீங்க, நான் ஒரு கேள்வி கேட்டேன், அந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லலையே. அப்போ சர்வஜான்றதை எல்லாம் தெரிஞ்சவள் தான் அர்த்தம். உன் மகிமைக்கு எது எல்லை என்று கேட்டால் உனக்கு பதில் தெரியவில்லை, அப்படியானால் உன்னுடைய டைட்டிலை திருப்பி கொடுத்துரு அப்படின்ட்டு. இப்போல்லாம் டைட்டில் திருப்பி கொடுக்குற கல்ச்சர் ஒன்று வந்துருத்தோ இல்லையோ, எனக்கு வேண்டாம், எனக்கு இந்த அவார்டு வேணாம் அப்படின்னு திருப்பி கொடுக்குறாள் இல்லையோ, அந்த மாதிரி நீ டைட்டில் திருப்பி கொடுக்கணும். வந்தாப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு சர்வஜான்றதான ஒரு டைட்டில் வாங்கியிருக்கேன், அதை போய் ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணேன் அப்படின்ட்டு யோசிச்சா மகாலட்சுமி. ஓகே நான் ஆன்சர் பண்ணுறேன் உனக்கு. ஏன்னா ஆன்சர் பண்ணலைன்னா, ஆன்சர் தெரியலனா எல்லாம் தெரிந்தவள் என்னும் பெயர் போயிடும். அதனால் நான் ஆன்சர் பண்ணுறேன். சம்ஹோ ஐ ஜஸ்ட் வாண்ட்ஸ் டு கன்வின்ஸ் யூ, நான் உனக்கு ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்னு அது மகாலட்சுமி தாயார் பேச ஆரம்பித்தாள். அதற்கு மறுபடியும் கூறத்தாழ்வான் ஒரு வார்த்தை சொன்னார். என்ன? தாயே மகாலட்சுமி ஒரு விண்ணப்பம், என்ன நீ ஆன்சர் பண்ணினேன்னா உனக்கு பைத்தியம்னு பேருண்டு. டமான் ஒரு அடேச்சர். இது ஆமாம்மா நீ ஆன்சர் பண்ணால் நீ பைத்தியம். என்னப்பா என்ன ஆன்சர் பண்ணால் பைத்தியம்? ஆமாம்மா நீ ஆன்சர் பண்ணால் பைத்தியம். ஆன்சர் பண்ணலைன்னா சர்வஜா என்னும் அந்த குணம், அந்த பெருமை, அவார்டு, டைட்டில் உனக்கு கேன்சல் ஆகிடும். சரின்னு நான் ஏதாவது பதில் சொல்கிறேன், என் குணத்தினுடைய எல்லை குறித்து உனக்கு ஒரு வரையறையை நான் சொல்லுகிறேன் என்றால் உன்னை உலகத்தில் பைத்தியம்னு புது டைட்டில் கொடுத்துருவா. பிராட்டிக்கு ஒன்றுமே புரியல. ஏன் எடா கூடமா மாட்டிட்டோம் நம்ம இவர்கிட்ட, ஏதோ நம்மளை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணுறாருன்னு நினச்சிருந்தோம், கடைசியில் இப்படி சிக்கலில் கொண்டு வந்து விட்டுட்டாரே நம்மளை, என்ன பண்ண சொல்கிற நீ என்ன? கூறத்தாழ்வானை பார்த்தே கேட்டார். கூறத்தாழ்வான் சிரிச்சனே சொன்னார், நீ ஆன்சரே பண்ணாமல் இரு, டைட்டில் அப்படியே தான் இருக்கும், ரீட்டைன் ஆகும், நீ சர்வஜைன்றது யாரும் அப்ஜெக்ஷனே பண்ண மாட்டான். அது எப்படி சொல்கிற? அது என்ன மாதிரி அது என்ன கேட்ட உடனே, இங்கே பாருமா ஒன்று தெரிஞ்சுக்கோ, உலகத்தில் சர்வஜன் எல்லாம் தெரிந்தவன் என்றால் என்ன பொருள்? இந்த உலகத்தில் என்னென்ன உண்டோ அது அனைத்தையும் எவன் ஒருவன் அறிந்திருக்கிறானோ அவனுக்கு சர்வஜன்னு பேர். உலகத்தில் உள்ள பதார்த்தங்கள் அனைத்தையும் ஒருவன் அறிந்தவனாக இருந்தால் அவனுக்கு சர்வஜன் என்பதாக பெயர். உன் மகிமைக்கு எல்லை என்பது உண்டோ? உன் மகிமைக்கு எல்லை என்பது கிடையாது. இல்லாத ஒன்றை அறியாமல் இருப்பது எப்படி குற்றமாகும்? இருக்கும் ஒன்றை அறியாமல் இருந்தால் அது குற்றம். பட் இல்லாத ஒன்றை அறியாமல் இருப்பது எவ்விதத்தில் குற்றமாகும்? உன் கல்யாண குணங்களுக்கு எல்லை என்பது இல்லை என்பதனாலே அதை நீ அறியாமல் இருக்கிறாய், அது உனக்கு குற்றம் இல்லை. அதை விட்டுட்டு இல்லை நான் இதை அறிவிப்பதற்கு முயற்சிக்கிறேன் என்றால், ஒருவன் நான் இன்னைக்கு என்ன பண்ண தெரியுமா, ஆகாயத்தாமரையை பார்த்தேன், அந்த ஆகாயத்தாமரையில் அழகாக தேன் ஒழுகுகிறது, அதில் ஒரு வண்டு அந்த தேனை குடித்து மயங்கி கொண்டிருக்கிறது, உயர்ந்த அந்த ஆகாயத்தாமரை புஷ்பத்தை பறித்து நான் பகவானுக்கு அர்ச்சனை செய்தேன் என்று ஒருவன் சொன்னான்னு வச்சுக்கோங்களேன். ஏற்கனவே இந்த மனுஷன் ஒரு மாதிரி, இப்போ வெயில் வேறு ஆரம்பிச்சு கொடுத்து, பிப்ரவரி மார்ச்சு, இன்னும் மர கழண்டு போச்சு அப்படின்னு எல்லாரும் என்ன இப்படி சொல்கிறா? ஆமாம் அப்படி தான் சொல்லுவா. ஏன் இப்படி சொல்கிறா? பின்ன உலகத்தில் ஆகாய தாமரைன்னு ஒன்று உண்டா? ஆகாயத்தில் தாமரை உண்டா? அப்படி ஒரு பூ பூக்குமா உலகத்தில்? ஆகாயத்தில் தாமரைன்னா ஆகாயத்தில் ஒரு தாமரை பூக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டா? அதில் தேன் பெருக்கிறதா, அதில் ஒரு வண்டு உட்காந்துட்டு இருக்கிறதா, அந்த பூவை பறித்து கொண்டு போய் இவர் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணாராம். நம்புற மாதிரியா இருக்குது? பைத்தியம்னு அர்த்தம். உலகத்தில் இல்லாத ஒன்றை இருப்பதாக கற்பனை செய்து கொண்டால் அவனுக்கு என்ன பேர்? பைத்தியம் பேர். முயலுக்கு கொம்பு உண்டா? முயலுக்கு கொம்பு உண்டுன்னு ஒருத்தன் தீர்மானம் பண்ணி நான் அதை தீர்மானத்தை நான் நிறைவேற்றுகிறேன்னு சொன்னா பைத்தியம் அப்படி டைட்டில் கொடுப்பான். இல்லாதது ஒன்றை இருப்பதாக கற்பனை செய்து கொண்டால் அவனுக்கு என்ன பேர்? பைத்தியம்னு பேர். எனவே உன்னுடைய பெருமைக்கு எல்லை கிடையாது. இல்லாத எல்லையை இருப்பதாக சொல்லுவதற்கு முயன்றால் உனக்கு பைத்தியம் என்பதாக பெயர் வந்துவிடும். ஆகையால் மகாலட்சுமியே நீ வருத்தப்படாதே. உன் மகிமைகளுக்கு எல்லை இல்லை. இல்லாத ஒன்றை அறியாத காரணத்தினாலே நீ சர்வஜா என்பது பொருத்தமுடையதாக இருக்கிறது. அதே சமயத்தில் ஆகாய தாமரை போன்றதான உன் மகிமைக்கு எல்லை இல்லை என்பதனாலே அதை பற்றி பேசுவதற்கும் வாய்ப்பு இல்லை. இதான் ரொம்ப அழகான விஷயம். அதுபோல பெருமாள் இப்போ ஒரு விஷயம் சொல்கிறான். என்ன தெரியுமா? இதெல்லாம் சொல்லவே முடியாது கண்ணா, ஃபுல்லாக எக்ஸ்பிளைன்லாம் பண்ண முடியாது.
என்னென்னவோ அங்கேயும் இங்கேயும் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் கொடுக்கலாம். தேவர்கள்லாம் முடியாதுன்னாலும் அது பெருமாளே சொல்கிறான். சுவாமி தேசிகன் பாதுகா சகஸ்ரம் என்னும் ஒரு நூலை ஒரு இரவிற்குள்ளா ஏற்றினார்னு சொன்னனும் இல்லையோ, அதில் ராமபிரானை காட்டும் ராமபிரானுடைய பாதுகைக்கு பெருமை அதிகம் என்று தேசிகன் நிரூபணம் பண்ணி காமிக்கிறார். ராமபிரானை காட்டிலும் ராமபிரானுடைய பாதுகைக்கு பெருமை அதிகம் என்று சுவாமி தேசிகன் அதை நிரூபணம் பண்ணுறார். அப்போ ஒரு வார்த்தை சொல்கிறார், இந்த பாதுகையினுடைய பெருமையை யார் இயற்றுவது, யார் எழுதுவது, எப்படி எழுதுவது அப்படின்னா, ஓகே, எய்ம் த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் பாதுகா பிரபாவம். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் அப்பேரட்டஸ் ரெக்வயர்டு. அந்த எய்மை டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை? பேப்பர் வேணும், பேனா வேணும், இங்கு பாட்டில் வேணும், அதெல்லாம் இருக்கும் இல்லையோ. நிசேஷமம்பரதளம் யதி பத்ரிகா ஸ்யாத் சப்தார்ணவீயதி சமேத்யமஷீ பவித்ரி வக்தா சஹஸ்ரவதன புருஷஸ்வயஞ்சேத் லிகேத ரங்கபதி பாதுகயோஹோ பிரபாவஹ. சரி, சொல்கிறதுக்கு ஒருத்தர் வேணுமே, அவரை நான் ஸ்டாப்பாக சொல்லணும். மகாபாரதத்தை வியாசர் எழுதணும் அப்படின்னு ஆசைப்பட்ட உடனே விநாயகரை கூப்பிட்டாராம். விநாயகரை கூப்பிட்டு, நான் ஸ்லோகங்கள்லாம் சொல்கிறேன், நீ கம்ப்ளீட்டாக எழுதினே வரியா, ஸ்கிரைபாக இருக்கியா எனக்குன்னு கேட்டார். ஓ, நான் அவனுக்கு ஸ்கிரைபாக இருக்கேன், ஆனால் ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்னா, நீ நிறுத்தாமல் ஸ்லோகங்களை சொல்லிகிட்டே வரணும் அப்படின்ட்டார் விநாயகர். கண்டினியூஸாக எவ்வளோ ஸ்பீடு, நான் ஐஎம்ஏ டங்காஹா அப்படின்னு, டங்காஹான்னு அர்த்தம், டைப்ரைட்டர் தட்டச்சு பண்ணுறவர். நான் வேகமாக ஷார்ட் ஹேண்டில் எழுதினே வரேன், கிருன்னு எழுதினே வரேன். பட் நீ நிறுத்தாமல் சொல்லணும்னு பார்த்தார். வியாசர் பார்த்தாரு, என்னதான் ஃப்ளோவில் சொன்னாலும் சில சமயம் முன்ன பின்ன ஸ்லோகங்கள்லாம் தடுமாறுமோ இல்லையோ, கொஞ்சம் யோசிக்கிறமோ இல்லையோ, ப்ரீத்திங் டைம் வேறு வேணுமோ இல்லையோ, மூச்சு விடணுமோ இல்லையோ. அதுக்காக வியாசர் சொன்னார், சரி ஓகே, ஒன்று பண்ணு, என்ன, நான் உனக்கு ஸ்லோகம் சொல்கிறேன், ஆனால் எல்லா ஸ்லோகத்துக்கும் நீ மீனிங் தெரிஞ்சு எழுதணும், மீனிங் தெரியாமல் எழுதக்கூடாது. சரிதான், இந்த டீலிங் ஓகே. வியாசருக்கும் விநாயகருக்கும் இந்த டீலிங் ஓகே. வியாசர் சொல்லிகிட்டே வருவார், விநாயகர் வேகமாக எழுதிட்டே வருவார். டக்குன்னு வியாசர் ஒரு கூகுளி போடுவார். ஒரு ஸ்லோகம் கரெக்டாக அர்த்தம் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கும். கங்கா ஜலம் கேசவனாரி கேதுஹு அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பங்க்சுவேஷன் ப்ராப்ளம் இது. இப்போ தமிழில் ஸ்லோகங்களை வாசிக்கிறவா இப்படி தான் வாசிக்கிறா. சுக்குமி லகுதி இப்பிலி அப்படின்னு வாசிக்கிறான். சுக்கு மிளகு திப்பிலிய சுக்குமி லகுதி இப்பிலி அப்படி படிக்கிறான். தசரா மஷரான்னு படிக்கிறான். அதுனா தசரா மஷரா, தச ராம ஷராஹா, ராமனுடைய 10 அம்புகள், தசரா மஷரா அப்படி படிக்கிறான். கேட்டால் இது சான்ஸ்கிரிட் தானே அப்படின்றான் நம்மளை பார்த்து. அர்த்தம் தெரிஞ்சுட்டு எழுதணும்னா திடீர்னு அர்த்தம் கண்டுபிடிக்க முடியாத ஒரு ஸ்லோகத்தை வியாசர் உள்ள கூகுளியாக போடுவார். என்னடா இது டெக்னிக்கலாக இருக்கே, இந்த ஸ்லோகத்துக்கு என்ன மீனிங் இருக்கும், வியாசனுடைய இன்டென்ஷன் என்ன என்று விநாயகர் யோசிப்பதற்குள்ளாக அடுத்த 1000 ஸ்லோகத்தை வியாசர் கம்போஸ் பண்ணி ரெடி பண்ணிடுவார். இப்படி தான் பண்ணினா வாழலாம். அந்த மாதிரி சொல்கிறவா என்ன பண்ணணும், நல்ல ஃப்ளோவாக சொல்லணும், கிருன்னு சொல்லணும். சுவாமி வேதாந்த தேசிகன் பாதுகா சகஸ்திரத்தை இயற்றிய பொழுது அந்த இரவு பொழுதில் கருத்மான் வந்து முழுவதையும் எழுதி கொடுத்தான் என்று சொல்லுவார்கள் பெரியோர்கள். அந்த ஸ்பீடு இருக்கணும். அப்போ என்னென்ன தேவை, நிசேஷமம்பரதளம் எதி பத்ரிகா சியாத், ஆகாயம் முழுக்க க்ளவுடு. இப்போல்லாம் க்ளவுடு ஸ்டோரேஜ் தானே, அதை தேசிகனே சொல்கிறார். சர்வதந்திர சுதந்திரரான சுவாமி தேசிகன் க்ளவுடு ஸ்டோரேஜாக அழகாக கொடுத்துருக்கார். நிசேஷமம்பரதளம் எதி பத்ரிகா சியாத், ஆகாயத்தை காகிதமாக யூஸ் பண்ணு. 7 சமுத்திரங்களில் இருக்கக்கூடிய தண்ணீரை மை இங்கா யூஸ் பண்ணு. வக்தா சகஸ்ரவதன புருஷ ஸ்வயஞ்சேத், சஹஸ்ர சீரிஷா புருஷா சஹஸ்ராட்ச சகஸ்ரபாத் என்று 1000 தலைகள் உடைய பரமாத்மா அவனே சொல்லணும். இப்படியெல்லாம் நடந்ததுன்னா உலகம் ஆகாயம் க்ளவுடு ரெடியாக இருக்கணும். அந்த டிபி அதனுடைய மெமரி ஸ்டோரேஜ் சரியாக இருக்கணும். அது அந்த ஊரில் சார் ஆனில் இருக்கணும், இந்த ஊரில் ஆனில் இருக்கணும், அந்த ஊரில் ஆஃபில் இருந்து இந்த ஊரில் ஆன் பண்ணால் அதிலேருந்து டவுன்லோட் பண்ண முடியாது. இந்த பிரச்சனைகள்லாம் வரக்கூடாது. கரெக்டாக இருக்கணும், சிஸ்டமேட்டிக்காக இருக்கணும். சிஸ்டம்னா சிஸ்டம், அதை காகிதமாக யூஸ் பண்ணு. சமுத்திரத்தினுடைய தண்ணீரை மையாக யூஸ் பண்ணு. சொல்கிறது யார், பெருமாள், 1000 தலையுடைய பரமாத்மா, இல்லை 1000 தலையுடைய ஆதிசேஷன் கூட வச்சுக்கோ. இதெல்லாம் இருந்தால்
பாதுகா பிரபாவத்தை எழுதலாமோ என்னவோ, முடியுமோ முடியாதோ என்று அந்த பாதுகா பிரபாவம் காண்பிக்கப்பட்ட அதே வழியில் இங்கே பெருமாள் சொல்கிறார். பெருமாள் சொல்கிற வழியில் தேசிகன் சொன்னாரா, இல்லை தேசிகன் சொல்கிற வழியில் பெருமாள் சொல்கிறாரா? இங்கே பெருமாள் காண்பிக்கிறார். ஹந்ததே கதையிஷ்யாமி. ஹந்தன இந்த இடத்துல அலாசன் அர்த்தம் இல்லை. ஹந்த அப்படின்றதுக்கு அலாஸ் அப்படின்னு அர்த்தம் பண்ணக்கூடாது. ஹந்தன்றதுக்கு அலாசன் அர்த்தம் உண்டு, இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த இடத்துல ஹந்தன்றது அலாஸ்ன்றதான மீனிங்கில் நாம் பார்க்கக்கூடாது. ஹந்ததே கதையிஷ்யாமி. வாவ் அர்ஜுனா, இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கொஸ்டின், பிரில்லியன்ட் கொஸ்டின். இந்த மாதிரிலாம் ஒரு கேள்வி கேட்டு ஒரு சிஷ்யன் வந்து மேலே தன்னுடையதான நாலெட்ஜை ஷார்பன் பண்ணிக்கணும் அப்படின்னா சொல்லக்கூடிய ஆச்சாரியன் உற்சாகமாக சொல்லுவார். சுவாமி எல்லாம் நுழைஞ்செடுத்து வால் மட்டும் நுழையலை அப்படின்ற மாதிரி எலிய பார்த்துருந்தானா? ஹந்ததே கதையிஷ்யாமி நீலமேனி. ஐயோ நிறை கொண்டது என் நெஞ்சினையே. ஐயோ இவன் அழியா அழகு என்னும் வடிவுடையான்னா இந்த இடத்துல ஐயோனா ஐயோயோன்னு அர்த்திக்கல. ஆஹா 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 அப்படின்றதான ஒரு ஆச்சரியம், ஒரு சந்தோஷம், ஒரு ஹர்ஷோத்கர்ஷம். புரியுதா? அந்த ஹர்ஷோத்கர்ஷம் ஹந்த என்பதான இந்த பதம் இங்க சந்தோஷம் என்னும் அர்த்தத்தில் பிரயோகிக்கப்படுகிறது. ஹந்ததே கதையிஷ்யாமி விபூதி ஆத்மனசுபாக. ஹே குருசிரேஷ்ட, குருகுலத்தின் திலகமாய் விளங்கும் அர்ஜுனா, ஹந்ததே. பியூட்டிஃபுல்டா. யாராவது என்னை இப்படி கேட்பாடா? நான் ஏங்கிட்டே இருந்தேன்டா. கஷ்டித் விபஷ்சித்தமஹானா. அந்த 1000 யாராவது ஒருத்தனுக்கு இப்படி ஒரு ஐடியா வருமா? யாராவது ஒருத்தர் ரொம்ப நெருங்கி வந்து, சுவாமி என்ன அதை எக்ஸ்பிளைன் பண்ணிங்களே, அதை மேறது ஃபர்தராக டெவலப் பண்ணுங்களேன், அதனுடைய விஷயங்களை சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்பாளான்னு காத்துட்டுருக்கேன் நான். ஹந்ததே ஆத்மனஹ சுபாஹ விபூதி பிராதான்யதஹ கதையிஷ்யாமி. என்னுடைய திவ்யமான செல்வங்கள், மங்களகரமான அந்த திவ்யமான மங்களகரமான செல்வங்களில் எது பிரதானமோ, ஏன்னா எல்லாத்தையும் சொல்ல முடியாது அர்ஜுனா. 2-3 விஷயங்கள். என்னதான் நான் சர்வஜன் சர்வேஸ்வரன் சர்வசக்தன் சொன்னால் கூட அதெல்லாம் முழுக்க சொல்ல முடியாது. ஏன்னா அது வாட்டுக்கு போயிட்டே இருக்கும். எவ்வளோ சொன்னால் சரியாக போயிடும். மதிக்ஷயாது நிவர்த்தந்தே கோவிந்த குணக்ஷயாது சொன்ன முடியும். எனக்கு புத்தி இவ்வளோதான், அதனால் நான் நடத்தின உபன்யாசத்தை தவிர்த்து பெருமாளுடைய குணங்களுக்கு எல்லை உண்டு, பெருமாளுடைய குணங்கள் முடியறது, அது அவ்வளவுதான் அப்படின்றதாக பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. அந்ததே கதையிஷ்யாமி விபூதிராத்மன சுபாக. அற்புதமான அத்தியாச்சரியமான பரமஸ்ரேயஸ்கரமான மங்களதாயகமான என்னுடைய சரித்திரங்கள், என்னுடைய விபூதிகளை சொல்லுகிறேன். பட் ஒரு கண்டிஷன், என்டையர் அப்படின்ற மாதிரி எடுத்து சொல்ல முடியாது. இப்போ என்டையர் எடுத்துன்னா உலகத்தில் என்னைக்கு முடிக்கிறது? இன்னும் பகவத்கீதை முடிஞ்சிருக்காரு தெரியுமோ இல்லையோ? பெருமாள் என்டையர்னு ஆரம்பித்து அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தான்னா இன்னைக்கு வரலும் முடிஞ்சிருக்காது. இந்த ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்றோம். நெல் மூட்டை அடுக்கி வச்சிருக்கு, ஐயாரெட்டு அப்படின்னார், பொன்னி அப்படின்றார், சம்பான்றார், மாப்பிள்ளை சம்பான்றார். நம்ம 4-5 வகையான அரிசி இருக்குது, நெல் வகை இருக்குது. ஒரு மூட்டையில் எல்லாம் இருக்குன்னா 2 நெல் எடுத்தான், பொன்னி அரிசி நல்லா இருக்குது அப்படின்னா மொத்த அரிசிமா செக் பண்ணுவா? 2 தான் செக் பண்ண முடியும், 4 தான் செக் பண்ண முடியும். அதில் ஒரு பொடி எடுத்து அரிசியை உலர்ந்து களைஞ்சி அடுப்பில் உலர்ந்து வச்சா அந்த சாதம் நல்லா பொல 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 பொலன்னு மல்லிப்பூ மாதிரி அந்த சாதமானது வடிச்சுது. பார்த்தா இது நல்ல அரிசின்னா. இப்போ மொத்தத்தையும் தளிக்க பண்ணி பார்க்குறியா? நான் மொத்தத்தையும் தளிக்க பண்ணால் வேஸ்ட்டாக போய்டாதோ? ஒன்று எடுத்து பார்த்துட்டா போகிறோம். இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி உனக்கு சிலது சொல்கிறேன்ப்பா கண்ணா, கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் சொல்லணுன்ற நெசசிட்டி இல்லை, அது அவசியமும் கிடையாது. ஹந்ததே கதையிஷ்யாமி விபூதி ஆத்மன சுபாக பிராதான்யத குரு சிரேஷ்ட நாஸ்தியந்தோ விஸ்தரஸ்யமே. ஏன்னா இது ஆரம்பித்து போயிட்டே இருக்குமே தவிர்த்து இதுக்கு ஒரு முடிவு விடிவுன்றது கிடையவே கிடையாது. அப்படி ஆகிடும். ஸ்தாலி புலாக நியாயம் என்பார்கள் பெரியோர்கள். ஸ்தாலி புலாக நியாயம்னா ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். ஒரு பானையில் சாதம் வடித்தோமேனால், அரிசியை களைந்து சாதம் வடித்தோமேனால் அது முழுவதுமாக வெந்திருக்கிறதா என்பதை அறிவதற்கு மொத்த சாதத்தையும் கீழே கொட்டி பிசுக்கி பதுக்கி பார்க்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சோண்டு ஒரு 2 பருக்கு எடுத்து அப்படி பார்த்தாலே தெரியும்.
புடலங்காவை தளிகை பண்ணுறான், அவரைக்காவை தளிகை பண்ணுறான். அந்த தளிகை அதாவது அது வெந்திருக்கிறதா இல்லையா என்பதை பார்ப்பதற்கு என்ன பண்ணுறோம், ஒரு சின்ன பீஸ் ஒரு பிட் எடுத்து அப்படி நசுக்கி பார்க்குறோம். அதுபோல் இப்போ நான் சில எக்ஸ்ட்ராக்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன், கம்ப்ளீட்டாக சொல்லலை, சொல்ல முடியாது. பிராதான்யத குருசிரேஷ்ட நாஸ்தியந்தோ விஸ்தரஸ்யமே. அதான் கொஞ்சம் கொஞ்சம் சில இம்பார்ட்டன், இங்கே பார்த்துக்கோ அங்கே பார்த்துக்கோ. பரீட்சைக்கு முதல் நாள் பசங்களுக்கெல்லாம் உட்கார வச்சு கிளாஸ் டீச்சர் என்ன பண்ணுவான், டே இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இதெல்லாம் படிச்சுக்கோங்க, இதெல்லாம் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மார்க் வந்துடும், இதெல்லாம் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மார்க் வந்துடும். அப்புறம் விருப்பம் இருக்கிற பையன் என்ன பண்ணுவான், இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கலாமேன்னு படிப்பான். விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் படிப்பான், மார்க் வாங்குறதுக்கோசரம் படிக்கிறது, விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் படிக்கிறது. இப்போ கொஞ்சம் கன்ஸ்ட்ரெயிலாக சொல்லிட்டுறான், குழு ஷார்ட்டாக உனக்கு சொல்லிடுறேன், அதை நீ யூஸ் பண்ணிக்கோ. பரமாத்மா சொன்னான், நீ இப்படி மேலும் மேலும் கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுவதே சந்தோஷமாக இருக்கு. யார் இன்னைக்கு ஆசைப்படுறா, யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு? அடப்போங்க சார், டெய்லி ½ அன் ஹவர் உட்காந்து இதெல்லாம் பற்றி கேட்டுண்டு ஐயா இதெல்லாம் ஒரு மாதிரி. நீங்கள் ஓகே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஐ அப்ரிஷியேட் யூ, இன்னமும் இவா அப்ரிஷியேஷனுக்கு நாம் காத்துட்டுருக்க மாதிரி சொல்லுவா. நீங்கள் என்னென்னா சொல்லிட்டுருக்கீங்க, ஐ அப்ரிஷியேட் யூ, பட் ஆனால் இதெல்லாம் சரியில்லையே சார் அப்படின்னு. அப்போ என்னுடைய குணங்களை கேட்டு இவ்வளோ தூரம் நான் என்னுடைய பெருமையை சொன்னேன். நான் இந்த மனுஷன் கிருஷ்ணன் எப்போ பார்த்தாலும் தற்பரம்ப பேசிகிட்டு இருக்கான், அவன் பெருமையே பேசிகிட்டே இருக்கானே, ஏன் எங்களெல்லாம் பார்த்தா ஒன்றும் தெரியலையா, இவனுக்கு மட்டும் தான் சக்தியா, இவனுக்கு மட்டும் தான் வீரியமா, இவனுக்கு மட்டும் தான் பராக்கிரமமா, இவன் மட்டும் தான் இவ்வளோ காரியங்கள் பண்ணிருக்கானா, எங்களை போல சாமானியர்களை அதெல்லாம் பண்ண முடியாதா, பண்ணது இல்லையா, நாங்களும் பண்ணுவோமே அப்படின்னு அசூயைப்படாமல், துளி கூட மனசு கோணாமல், முகம் கோணாமல், மூஞ்சு சுளிக்காமல், நான் சொல்ல 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 அதை கேட்டு 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 ஆனந்தமடைந்து இன்னும் இதை விஸ்தரித்து கேட்க வேண்டும் என்பதான ஆவலை வெளிப்படுத்துகிறாயா. ஹந்த ஆவசம் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல இந்த அந்தத்துக்கு என்ன அர்த்தம், ஆவசம். நாஸ்தியந்தோ விஸ்தரஸ்யமே விபூதினாம், என்னுடைய செல்வங்களுக்கு முடிவு என்பது கிடையவே கிடையாது. மற்றொன்று, அர்ஜுனனுடைய குவாலிஃபிகேஷன் என்னன்னா ஏகசந்தகிராகின்னு பேர். சில பேருக்கு ஏகசந்தகிராகினா ஒரு தடவை சொன்னாலேயே போகிறோம். நீங்கள் ஒரு தடவை சொன்னால் நான் 100 தடவை சொன்ன மாதிரி மைண்டில் பைகாட் பண்ணி வச்சுப்பேன் அப்படின்னு இவர் பஞ்சு டைலாக் பேசுவேன் அர்ஜுனன். நம்மை போன்ற சாமானியர்கள்லாம் ஏகப்பட்ட சந்தை அக்ராகி, ஏகசந்தகிராகி இல்லை, ஏகப்பட்ட சந்தை அக்ராகி. எத்தனை தடவை சொன்னாலும் முடிக்கிறோம். நம்ம நேற்று சொன்னது இன்னைக்கு ஞாபகம் இல்லை, இன்றைக்கி சொன்னது நாளைக்கு ஞாபகம் இருக்க மாட்டேன்றது, நமக்கு புரிய மாட்டேன்றது. இல்லை நீர் சொல்லும் நான் கவனிச்சுக்கிறேன், கடை நீங்கள் சொல்லிட்டே வாங்கோ நான் பார்த்துக்கிறேன்னா, முதல்ல என்னாலையும் முழுவதுமாக சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் என்னதான் ஏகசந்தகிராகியா இருந்தாலும் ஒன்னாலையும் அவற்றை முழுவதுமாக அறிந்து விட முடியாது. இப்போ சர்வஜனான சர்வசக்தனான என்னால் முடியாதுன்றதுக்கு தாத்பரியம் எனக்கு தெரியாது என்பது பொருள் அல்ல. முதல்ல சொன்ன பொருளை ஞாபகம் வச்சுக்கணும். எனக்கு தெரியாது, என்னால் முடியாதுன்னா அப்போ சர்வசக்தன் சர்வஜன் இந்த குணங்கள் எல்லாம் பெருமாளை விட்டு நீங்கிடுமோன்றதான கேள்வி வரும். வராது. ஏன் வராது? சுவாமி சொல்லியிருக்கணும் இல்லையோ, எது ஒன்று எக்ஸிஸ்டன்ஸில் இருக்கோ அதை தெரிந்து கொள்வதற்கு பெயர்தான் சர்வஜத்துவம் சர்வசக்தித்துவமே தவிர்த்து இல்லாத முயல் கொம்பை பற்றியோ இல்லாத ஆகாச தாமரையை பற்றியோ நாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அர்ஜுனா உனக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சேன்னா இது பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம். என்னைக்கு முடியறது? எனக்கும் தெரியாது உனக்கும் தெரியாது. சுவாமி ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கோங்களேன். வாழைப்பழம் எடுத்தாலே பேயன் பழம், மொந்தன் பழம், ரஸ்தாலி பழம், மலைப்பழம், பச்சை வாழைப்பழம், பச்சை வாழைப்பழத்திலே பல வெரைட்டிகள் என்னென்னவோ சொல்லிகிட்டே இருக்கானே. முதல்ல வாழைப்பழ சைக்கிளை முடிச்சுட்டு அதுக்கடுத்து பலாப்பழம் வரணும், அதுக்கப்புறம் ஆப்பிள் பழம் வரணும், அதுக்கப்புறம் ஆரஞ்சு பழம் வரணும், அப்புறம் திராட்சை பழம் வரணும். இந்த மாதிரி மொத்த ஃப்ரூட்ஸையும் வெரைட்டிஸையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த வெரைட்டி ஆரம்பிக்கணும்னா
எந்த ஜென்மால எதை சொல்லி எவ்வளவு முடிக்கிறது? பெருமாளுடைய திருக்கல்யாண குணங்கள் என்று நாம் கொண்டாடினோமேயானால் அவற்றிற்கு எல்லை என்பது இல்லை. சர்வஜனான சர்வசக்தனான என்னாலேயும் அவற்றை சொல்லிவிட முடியாது, சொல்லி மாளாது. ஆகையால் அர்ஜுனா, 1-2 அதில் உள்ள முக்கியமான அம்சங்களை மட்டும் சொல்கிறேன். பூர்ணமான அம்சங்களை சொல்ல, முக்கியமான அம்சங்களை மட்டும் சொல்கிறேன். ஹந்ததே கதயிஷ்யாமி விபூதிராத்மன சுபா பிராதான்யத குரு சிரேஷ்ட நாஸ்தியந்தோ விஸ்தரஸ்ய மே. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியன் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. ஸ்ரீ பகவானுவாச்ச ஸ்ரீ பகவானுவாச்ச ஹந்ததே கதயிஷ்யாமி ஹந்ததே கதயிஷ்யாமி திவ்யாஹ்யாத்ம விபூதயः திவ்யாஹ்யாத்மவிபூதயः பிராதான்யதः குரு ஸ்ரேஷ்ட பிராதான்யதः குரு ஸ்ரேஷ்ட நாஸ்த்யந்தோ விஸ்தரஸ்ய மே. நாஸ்த்யந்தோ விஸ்தரஸ்ய மே. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களை நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். ஸ்ரீ பகவானுவாச்ச ஹந்ததே கதயிஷ்யாமி திவ்யாஹ்யாத்மவிபூதயः பிராதான்யதः குரு ஸ்ரேஷ்ட நாஸ்த்யந்தோ விஸ்தரஸ்ய மே. நம்மளுடைய ஹிந்து தர்மத்தில் கிம் தாத வேதாகம சாஸ்திர விஸ்தரைஹி தீர்ச்சைரணைகைரபி கிம் பிரயோஜனம் யத்யாத்மனோ வாஞ்சசி மோக்ஷ சாதனம் கோவிந்த கோவிந்தேதி ஸ்புடம் வதா என்று நாம சங்கீர்த்தனத்தினுடைய பெருமையை விளக்குகிறது இந்த ஸ்லோகத்தில். கிம் தாத்தா, ஏ அப்பனே, வேத ஆகம சாஸ்திர விஸ்தரைஹி, வேதம் ஆகமம் சாஸ்திரங்கள் அதை விஸ்தாரமாக தீர்ச்சைஹி தீர்ச்சங்களினால் அநேகைஹி தீர்ச்சைஹி அநேகமான தீர்ச்சங்களால் கிம் பிரயோஜனம், அதனால் பிரயோஜனம் இல்லை என்று இல்லை. அதுக்கு மேலே ஒரு விஷயத்தை சொல்ல போகிறார். என்ன சொல்ல போகிறார்னா, யத்யாத்மனோ வாஞ்சசி மோக்ஷ சாதனம், மோக்ஷத்துக்கு சாதனமாக உள்ள ஒரு சமாச்சாரம் இருக்கு. அதை யார் விரும்புகிறானோ அவன் என்ன பண்ணணும்னா கோவிந்த கோவிந்தேதி, கோவிந்த கோவிந்தா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கணுமா. ஸ்புடம் வதா, ரொம்ப தெளிவாக சொல்லுப்பா அப்படின்னு சாஸ்திரம் காட்டி கொடுக்கறது. இதில் வேத நிந்தை இல்லை, சாஸ்திர நிந்தை இல்லை, ஆகம நிந்தை இல்லை. அதை காட்டிலும் சுலபமான மோட்ச சாதனம் கோவிந்த கோவிந்த கோவிந்தா அப்படின்னு சொல்லியிருந்தாலே போதும் அப்படின்னு சாஸ்திரம் காட்டுறது. கோவிந்தான்னு சொல்கிறதுனால பலவிதமான லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற மனோநிலைக்கு வரணும். அப்படிங்கிறதுக்கு தான் ஸ்புடம் வதா, தெளிவாக சொல்லுப்பா, இதனால் பலவிதமான லாபம் கிடைக்கிறது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி கொடுக்கறது. அதனால் கோவிந்தா கோவிந்தாங்கிறதுல லஜ்ஜை இல்லாமல் நல்லா எரிஞ்சு சொல்லணும். சொல்கிறதுனாலேயே பகவானுடைய பிரீத்தி நம்மளுக்கு ஏற்படும். அதனால் இப்போது பகவன் நாம சங்கீர்த்தனத்தை நாம் எல்லாரும் கேட்கலாம். नारायण नारायण जय जय गोविन्द हरे. ॐ नारायण नारायण जय जय गोपाल हरे. नारायण नारायण जय जय गोविन्द हरे. ॐ नारायण नारायण जय जय गोपाल हरे. ॐ नारायण नारायण जय जय गोविन्द हरे.
मूषिकवाहन मोदकहस्त मूषिकवाहन मोदकहस्त मूषिकवाहन मोदकहस्त चामरकर्ण विलोकित सूत्र चामरकर्ण विलोकित सूत्र वामन रूप महेश्वर पुत्र वामन रूप महेश्वर पुत्र विघ्न विनायक देवा नमस्ते विघ्न विनायक देवा नमस्ते जय 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 जानकी रमण जानकी रमण जय 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 विभीषण चरण विभीषण शरण जय विभीषण शरण विभीषण शरण जय सरोरुह चरण सरोरुह चरण जय सरोरुह चरण जय सरोरुह चरण जय दीन करुणा जय दीन करुणा जय 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 लोक शरण्य जय लोक शरण्य जय लोक शरण्य जय लोक शरण्य जय भक्त कारुण्य जय भद्र कारुण्य जय भक्त कारुण्य जय भद्र कारुण्य जय दिव्य लावण्य जय दिव्य लावण्य जय दिव्य लावण्य जय दिव्य लावण्य जय जगत्पुण्य जय जगत्पुण्य जय जय पाप संग विदार पाप संग विदार पंक्ति मुख संहार पंक्तिमुख संगार पंक्ति मुख संहार पंक्तिमुख संगार श्रीपते सुकुमार श्रीपते सुकुमार श्रीपते सुकुमार श्रीपते सुकुमार श्रीपते सुकुमार श्रीपते सुकुमार सीता विहार सीता विहार जय जय मन्दारमूले मदनाभिरामं मन्दारमूले मदनाभिरामं मन्दारमूले
गोपजनमध्य समसं गोपीजनमध्य समसं गोपम्बते गोकुलपूर्णचन्द्रं गोपम्बजे गोकुलपूर्णचन्द्रं गोपम्बते गोकुलपूर्णचन्द्रं गोपम्बजे गोकुलपूर्णचन्द्रं जय जय இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் செய்த பாராயண ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷரதோஷம் இருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு சுவாமியினிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देव नारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. சுவாமியினுடைய கிருபை நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களா சாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாளை மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ